நாம் அவரை போல மாறுவதற்கு தான் திருச்சபைக்குள் வந்திருக்கிறோம். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் படிக்காததுனால மற்றவர்கள் பேசுகிற எல்லா இன்ஸ்டாகிராம் ரீலையும் ஃபேஸ்புக் ரீலையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு நேரத்தை போக்குறதுனால வசனத்தை நாம் தூரமாய் விலக்கி வைத்து விட்டோம். நீங்கெல்லாம் பைபிள் படிச்சீங்கன்னா சீரியஸா சொல்றேன், கள்ள உபதேசம் வராது. வசனத்தை தாண்டி எவன் பேசினாலும் எழுந்து பேசுவீங்க. பிரதர், நீங்க பேசுவது தவறு, அது வசனத்துக்கு முரண்பாடு உள்ளது, தயவு செய்து பேசாதீங்க. இப்படி பேசி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அழைப்பை மற்றவளை இடரலுக்கு உண்டாக்காதீங்க என்று நீங்கள் தைரியமாய் பேசக்கூடும். நம்மெல்லாம் பைபிள் படிக்காதனாலதான் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் மாதிரி புது வெளிப்பாடு, புது விஷயம், புது காரியம். நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா படிக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளிச்சம் நம்மிலிருந்து முதல்ல மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருமுழுக்கு ஞானசானத்திலே ஞானசானம் பெற்று வந்த உடனே நான் கிறிஸ்தவனா ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக அல்ல. உங்களுடைய கிறிஸ்தவன் ஆக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தூய்மையோடு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தோடு, உங்களுடைய மரண நாட்களை தேவன் வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் அல்லது வருகை முந்திக் கொள்ளுமானால் இயேசுவினுடைய வருகை நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு